நான் விக்னேஷ், அந்த படத்தோட ரைட்டர் டைரக்டர். விண்மீன்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லவ் ஸ்டோரி அப்படின்றத விட இட்ஸ் ஸ்டோரி அபவுட் லவ். லவ்வோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பற்றின படம், லவ்வோட டிஃப்ரெண்ட் பரிணாமங்களை பற்றின ஒரு படம், அதாவது உறவுகளோட ஆழமான உணர்வுகளை பற்றின ஒரு படம். படம் வந்துட்டு ஏன் விண்மீன்கள் அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸோட மெட்டஃபராக தான் வச்சுருக்கோம். எல்லா கேரக்டர்ஸுமே அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அந்த டைட்டில். படம் சாங்ஸ்லாம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்துட்டு ராகுல் ரவீந்திரன், விஸ்வா, ஷீகா, அனுஜ் ஆயர் அண்ட் பாண்டியராஜன் சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அவர் அப்படி. த்ரூ அவுட் தி பிக்சர் ரொம்ப எமோஷ்னலான ஒரு 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 டீப் ரூட்டட் கேரக்டர். இட்ஸ் அ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம். பெண்களுக்கு வந்து நிறைய ப்ராமினன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். படம் சீக்கிரம் வெளியே வருது. ஸோ உங்கள் ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்யூ. எங்களோட யூடியூபோட இன்னோஸ் இல்லாமல் வெளியெடுத்த ஆடியோ இந்த படம் தான். சாங்ஸ் ரொம்ப அருமையாக வந்துச்சு. அதில் யூத் டீம் வேறு எல்லாம் எங்கள் ஏஜ் பசங்க. ஸோ யார் சிரிச்சா? ஸோ உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ நாங்கள் இன்னும் யூடியூப் ஓப்பன் டு ஆல் ஆடியோ. ஸோ அதனால் இன்னும் வந்து வெளிப்படங்களும் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இது ஒரு முயற்சி. பட் இந்த படம் நல்லா வரும். சாங்ஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜூபி நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, அப்புறம் என் ஃப்ரெண்டு விக்னேஷ், ஓகே, இட்ஸ் வெரி குட் டைரக்டர். நல்ல ஃபயர் உள்ள ஒரு மனுஷன். சரி, ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி பெஸ்ட். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு இயக்குனர் வந்திருக்காரு. விக்னேஷை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வீட்டு குடும்பத்துக்குள்ள மாதிரி தெரியல. இன்னும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே ஓடி ஆடி வேலை பார்க்குறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுமக்கிறாரு அவர். சங்கர் சார் டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசையை இவர் ஸ்டார்ட் கட் சொல்லும் போது எனக்கு நிறைய இருக்கு. இந்த படத்துக்கு எனக்கு வேஷம் கொடுக்கணும்னா நீங்கள் தான் பண்ணணும் சார். அப்படின்னா நம்ம தான் பண்ணணும். காமெடியாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. காமெடிலாம் கிடையாது. அப்புறம் எதுக்குங்கண்ணா ஒரு 80 வயசு கிழவெலாம் நடிக்கணும். அதுக்கே என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் அதுக்கு பொருத்தமாக இருப்பீங்கன்னு. ஏதோ நம்மளை வயசாகி பார்க்க ஆசைப்பட்ட ஒரே ஆள். இதுக்கு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஏற்றினார். இது பண்ணுங்க அதை பண்ணிட்டு கடைசியில் சார் கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்துட முடியுமான்னு. சாமியை நம்மகிட்ட வளர்றது அது ஒன்று தான். அதையும் குறைச்சா அப்புறம் என்னென்ன இல்லை அதுதான் நான் பிளான் பண்ணி திட்டம் போட்டேன். ஐயோ திட்டம் போடுறதுல வேறு விஷயம். நான் மொட்டை போடுறதுலாம் கிடையாது. விட்டுருங்கன்னா அதுக்கு ஒரு தொப்பியெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தோடும் சொன்னார். இந்த கேரக்டர் எல்லாம் விடுங்க, ஒரு பஃபுன்னு ஒரு ஜோக்கருங்க சூப்பருங்க, அதாங்க நமக்கு வேணும். அதுக்கு நீங்கள் பாண்டியராஜன் செலக்ட் பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அதை கூப்பிட்டு போனார். இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த சம்பளம்னா இது மாதிரி நான் வேறு படத்தில் வாங்கினதில்லை. செக்கா கேஷா இல்லை, மரியாதையா. அவ்வளோ மரியாதை கொடுத்த ஒரு நல்ல மனிதர். இவங்கெல்லாம் சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சாதான் சினிமா வந்து இன்னும் வளரும், இன்னும் பெரிய லெவலில் போவோம். அப்புறம் எந்த அறிவுகள்னு அப் டு டேட் சினிமாவை அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாரு. நான் ஏதாவது சார் இப்படி ஒன்று யோசனைன்னா, சார் நீங்கள் அது நெட்டுக்கு போங்க, இதை பாருங்கள், உடனே எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு சைட்டு, இதில் பாருங்கள். அப் டு டேட்டாக இருக்கார். அது ரொம்ப முக்கியம். நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் தான் ஐயோ நான் அந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது. நம்மளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேர்த்துருவாங்க. சார் நீங்களாம் எவ்வளோ ஐயோ நான் பியூஷனப்பா கூட நடிச்சிருக்கேன் அதனாலப்பா இப்போ தாங்க இப்போ அப் டு டேட்டில் இருக்கிறதுல விக்னேஷ் கூட இருக்கும்போது நான் அப் டு டேட்டில் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணிப்பேன். சரி நம்ம கரண்ட்டில் வைக்கணும். நல்ல நல்ல லொக்கேஷன்லாம் கூட்டு போனார். அதாவது அந்த ஊட்டிக்கு மேலே உள்ளே போயிட்டு வந்தால் சுற்றி யானை மிரட்டுது. இதுக்கு நடுப்புற நம்ம சிரிச்சுக்கு நடிக்கணும் சந்தோஷமா. என்ன சாமின்னா ஐயோ பட்டாசு வெடிக்கிறாங்க பாருங்க. ஆனால் ஒரு ஆள் சார் இங்கே தான் யானை தண்ணி குடிக்கும், இங்கே தான் நீங்கள் உட்காந்துருக்குன்னா நினச்சேன் ரிஸ்க்குன்னா அவ்வளோ ரிஸ்க்கு. நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சோடனே 1 மணிக்கெலாம் சார் சீக்கிரம் போயிருங்கண்ணா. ரோட்டில் எங்கேயும் வண்டி நிப்பாட்டாதீங்க, செவரு மாதிரி இருந்தால் கூட நிப்பாட்டாதீங்க, ஏன்னா அது யானையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து யானைன்னு ஒரு ஆள் எதிர்க்க காரில் வந்தார். நாங்கள் வண்டி நிப்பாட்டோம், அங்கே பார்த்தா ஒரு யானை நிற்குது. என்னடா ரொம்ப போச்சுன்னு நான் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் எப்போ இது யானை போகிறது அது ரோடு வரமாக பலரிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து எதிர்க்க வரல வண்டி வந்தோடனே சார் யானை ஆமாம் போயிடுச்சிங்களா என்ன அது போகாது என்ன ஏங்க என்ன அது இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே யானை வளர்க்குறாங்க.
வழக்கரை யானையை நம்பி 1 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் தான் அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு குச்சி அங்கதான் வந்தோம். ரிஸ்கான இடத்துல கூட்டு போறதுல அவரு ஒரு ஊட்டியில் ஒரு மேடு கொண்டு போறாங்க. ஆனால் போனதே இல்லை. இப்படி போகுது வண்டி போனா முன்னாடி ஒரு பெட்ரோல் அவர் வந்தாலும் என்ன தூக்கிடுவாங்க. பின்னாடி விடாத்து இன்னொருத்தர் நான் பார்த்துருக்கேன் ஒரு வண்டி. என் டிரைவர் நான் வேலையை விட்டுலாம் போறேன் சார், இது என்ன கொல்ல பார்க்குறாரு இவர் என்ன. அப்போ வந்த உடனே ஒரு ஐடியா போடுங்க, முன்னாடி எந்த ஒரு டீ எஸ்கேப் போகணும், பின்னாடி எஸ்கேப் போனால் சைடில் டீ எஸ்டேட் அப்படி விட்டுக்கலாம்னு போனால் அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தோன்னே சார் எப்படி லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கிற இடத்துல ரிஸ்க் இருக்குன்னு, அது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு ரிஸ்க்கான இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் நல்லா அழகெல்லாம் காமிச்சாரு. ஒரு சீல அழ சொன்னார், நீங்கள் அழணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அழுதேன். ஏன் சார் அவுட் வெளியே பஸ் அவுட்டே ஆகணும், செட்டில் ஆகுங்க மறுபடியும் ஓகே ஓகேண்ணா. ஓகே இல்லை நீங்கள் அழுகுங்க. இதே ரொம்ப போச்சுண்ணா. சார் இந்த தடவை நான் கட்டே சொல்ல போகிறதில்ல, ஃபுல் மேக்ஸிங் மாட்டுங்க, நீங்கள் அழுகு சார் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ஓகே கட்டுண்டார். நல்லா இருந்தது சார், நல்லா இருந்ததா, என்ன ஃபீல் பண்ணி எழுதிக்கினார். என் நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னு ஃபீல் பண்ணேன். அது அழ தன்னால வந்துருச்சு. அதனால யாரை எந்த போக்கில் விடணுமோ அந்த போக்கில் விட்டு வேலை வாங்குற ஒரு பள்ளிக்கூடத்துல மாடல் ஹை ஸ்கூல் தான் முதல்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. பார்த்தா நிறைய பேர் பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க யாரோ ஒரு ஆளுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் பாண்டியராஜ் இங்கே தான் நீங்கள் படிச்சிங்களான்னு, இங்கே படித்து ஒரு வயசு ஆகி போச்சுங்க அவருக்கு இந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஷூட் பண்ணாரு. எல்லார்ட்டையும் அன்பா பண்பா பழகிறாரு. அந்த கேரக்டர் என்னமோ எனக்கு டப்பிங்கில் நான் ரொம்ப மாட்டினேன். பக்கத்தில் வந்து உட்காந்துரு நான் பேச அப்படியே போயிட்டு நம்மளை அடக்கி 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 அவர் ஒரு அங்கே சோக் ஆகணும், சோக் ஆகணும்னா தெரியாதுங்க. ஏன்னா சினிமாவில் ஒரு நாள் இருக்கிறீங்களா, ஏதோ வண்டி ஓடிக்குது அவ்வளோதாங்க தவிர சோக் ஆகணும் இப்படி என்னென்னமோ சொல்கிறாரு. அதான் அது வார்த்தைலாம் படித்த மனிதர், பண்பானவர், ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நண்பர். இவர் வெற்றி பெற வாழ்த்து விடவில்லை. நன்றி, வணக்கம். எங்க அழைப்பு மதிச்சு எங்க படத்துக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்க மீடியால இருந்து எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க ஆதரவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும் இந்த காலத்துல படம் ஒரு நல்ல படம் நீங்க நம்பி ஆதரவு கொடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், பார்க்க வரவங்களுக்கும் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இந்த விழாவோட கதாநாயகன் எங்க இசையமைப்பாளர் ஜூபின், அவரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும். என்ன மாதிரி இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஹீரோஸ்க்கெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர் 2 காரணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா ஓப்பனிங் நல்லா இருக்கும், ஃப்ரைடே அன்னைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கும். 2வது காரணம், நாங்க ஏதாவது சீன்ல சொதப்பிருந்தா ஒரு 10 வயலின் 4 ட்ரம்பெட்டு 5 சாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு சீனை தேத்துற பொறுப்பு அவங்க கையில இருக்கு. சோ இந்த 2 விதத்திலயும், ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா படத்தோட ஜாஸ்தி அந்த சாங்ல வந்தாரு அந்த ஹீரோ தானே, இந்த சாங்ல வந்தாரு இந்த ஹீரோ தானே அப்படின்னு ஒரு சாங்ல ஒரு ஹீரோக்கு அடையாளம் ஆகி போச்சு. அதனால முத்தான அடையாளங்களை கொடுத்ததுக்காகவும் நான் சொதப்பின சீன்லாம் தேத்தி வச்சதுக்காகவும் ரொம்ப நன்றி ஜூபின். அடுத்தது என் டைரக்டர் விக்னேஷை பத்தி பேசணும். சினிமால வரவங்க எல்லாருமே கண்டிப்பா வரும்போது கனவுலாம் இருக்கும், எப்படியாவது ஒரு மணி சார் படம் பண்ணும், ஒரு செல்வராகவன் சார் படம் பண்ணும், ஒரு பாலா சார் படம் பண்ணலான்னு. வந்து ஒரு 1-2 படம் பண்ணதுக்கு அப்புறம் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆதங்கம் தான் மிஞ்சும். நமக்கும் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கேரக்டர் எங்கேயாவது மாட்டாதா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வருஷத்துக்கு என்ன மிஞ்சி போனா 5 படம் 6 படம் நல்ல படங்கள் வருது. அதுல ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், சூர்யா சார், விஜய் சார், விக்ரம் சார், அதுக்கப்புறம் தனுஷ், சிம்பு, ஆர்யா, ஜெயம் ரவி, இவங்க எல்லாம் மீறி எனக்கு விஸ்வாக்கெல்லாம் ஒரு நல்ல படம் கிடைக்கிறதுங்கிறது ஒரே வாரத்துல எவரெஸ்ட் 2 வாட்டி ஏறி இறங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது உட்கார்ந்த இடத்துல திடீர்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அடி மனசுல இருந்து சொல்றேன், என் மணிரத்னம், என் செல்வராகவன், என் பாலா எல்லாமே என் விக்னேஷ் தான். தேங்க்யூ சோ மச் விக்னேஷ் for giving me a fantastic project, for giving me a fantastic role. ஜீவா வந்து நான் லைஃப்ல எவ்வளவு படம் பண்ணாலும் நான் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம், அவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன போது, கேரக்டர் சொன்ன போதெல்லாம் ஆஹா பயங்கர ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி போட்டு நிமித்தணும், பயங்கரமா பண்ணலாம் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது பார்த்தா ஒரு காலேஜ்ல சீனியர்ஸ் எல்லாம் எப்படி டெய்லி லூட்டி அடிச்சுட்டே வேலை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஷூட்டிங் போச்சு. அவ்வளோ சுலபமா, அவ்வளோ சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இப்ப நீங்க நடிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. ஒரு கிளியர் மைண்டோட கிளியர் ஹார்ட்டோட நடிச்சு கொடுத்தோம். அதனால விக்னேஷ், தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஃபார் த கேரக்டர். அதை தவிர இந்த படத்தோட க்ரூ, விக்னேஷ் மட்டும் இல்ல, ஒரு டேரக்டரால் நினைச்சா நல்ல படம் எடுக்க முடியாது. கண்டிப்பா க்ரூல எல்லாரும் அதுக்கு கோஆபரேட் பண்ணணும். ஒரு ஃபேபியஸ் க்ரூ. மியூசிக் டைரக்டர் பத்தி ஏற்கனவே பேசிட்டேன், எடிட்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், யார் வேணா எடுத்துக்கங்களேன், 30-32 வயசு கம்மி தான். அதனால அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. அதனால தான் ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர்லயே இருந்துச்சு படம். இந்த மாதிரி இவ்வளவு ரசனையோட இவ்வளவு அன்போட நாங்க படைச்ச படைப்பு இத உங்க கையில ஒப்படைக்கிறோம். நீங்க தான் வளர்த்து பெரிய ஆளாக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கும், எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்.
பட் இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன படங்களை அவங்க நடுவுல கொண்டு போய் நிறுத்துற சக்தி உங்க கையில இருக்கு. அது நீங்க தான் பண்ணணும். மக்கள் பார்க்க விரும்புற படங்கள் மட்டும் இல்லாம மக்கள் பார்க்க வேண்டிய படங்களையும் அவங்க மத்தியில கொண்டு போய் நிறுத்துற பொறுப்பு உங்க கையில இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செய்து நீங்க கொடுக்கணும். தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் ஜுபேன், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். வந்திருக்கிற பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. படத்தோட பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல எனக்கு பெரிய பலம் இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங், அதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அதையும் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் கிடைச்சது எனக்கு பாக்கியமா நினைக்கிறது டைரக்டர். ஏன்னா மறைந்த இயக்குனர் திரு கே சங்கருடைய கிராண்ட்சன் அவர் எவ்வளோ கலைஞர்களை உருவாக்கி இருக்காரு. மியூசிக் டைரக்டர், ஆக்டர், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல நான் இன்னைக்கு இப்போ வந்திருக்கேன். ஏன்னா அதே வீட்டில் தான் நான் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணேன். அந்த ஒரு அட்மாஸ்பியரை நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால தான் என்னவோ எனக்கு எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு முதல் படமா மாதிரியே இது எனக்கு வேலை செய்யும் போது இல்லை. ஏன்னா எனக்கு டைரக்டர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் டைரக்டராகவே இல்லை, நான் கம்போசிங் அப்போ விஸ்வா, அப்புறம் நான் கேமராமேன், டைரக்டர் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நைட்டு 1 மணி 2 மணி இருக்கும் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கம்போஸ் பண்ணலாம் உட்காருவோம். அது விடிய விடிய போகும். அப்படிலாம் வந்த பாட்டு தான் இது. ரீ ரெக்கார்டிங் அதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணி பண்ணோம். என்னுடைய மற்ற பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த முதல் படம் அப்படி இன்னைக்கு வந்திருக்கு. இது எனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கறது உங்களோட கையில தான் இருக்கு. இந்த பாட்டை பெரிய வெற்றியடை செய்து எங்களுடைய குரூவையும் நீங்க பெரிய அளவில் கொண்டு போகணும்னு கேட்கிறோம். எங்களுடைய சக்சஸ் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நாங்க நல்ல படங்கள் கொடுப்போம், நல்ல மியூசிக் கொடுப்போம் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். இந்த படம் விண்மீன்கள் ஆடியோ ரிலீஸ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம் ஒரு டீமா. இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. விண்மீன்கள் படம் எப்படி சொல்லணும்னாக்கா, நான் என்னோட ஒரு மேஜர் படம் உன்னை போல் ஒருவனுக்கு அப்புறமா நான் ஒரு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன், நிறைய ரோல்ஸ் வந்தது. ஆனா ஒரு பவர்ஃபுல்லான நட்டாஷா ராஜ்குமாருக்கு அடுத்த அந்த ரோலுக்கு அடுத்த லெவலுக்கு தூக்கின்னு போற மாதிரி ஒரு ரோல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு விண்மீன்கள் அமைஞ்சது. அண்ட் நான் இந்த ரோல் எடுத்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. யூஸ்வலா சும்மா டான்ஸ் ஆயிட்டு பாட்டு போற மாதிரி இல்ல ஒரு புத்திசாலித்தனமே இல்லாத மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெண், இன்னைக்கு இருக்கிற ஒரு நல்ல கான்பிடென்டா இண்டிபெண்டா இருக்கிற ஒரு பெண் எப்படி இருப்பா, அதான் கரெக்டா ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருக்காரு. அண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ரொம்ப நிறைய கொடுத்தாரு எனக்கு விக்னேஷ் மேனன். அண்ட் அப்கோர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் கோ ஆக்டர் ராகுல் ரவீந்திரன், அவரோட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவர் ரொம்ப சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு. சோ அப்போ அவர் கூட எனக்கு நடிக்க முடியுமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் இப்போ நடிச்சதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். எப்போதுமே நமக்கு ஒரு பெரிய படம், ஒரு ஸ்டார் இருக்கும்போது அந்த பாட்டு எல்லாமே எப்படி அமைஞ்சாலும் அது கண்டென்ட் சரியில்லைன்னா அந்த ஆடியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயத்துல ஒரு சின்ன படமா, அதாவது ஒரு வளரும் கலைஞர்கள் எங்களை மாதிரி அவங்க எல்லாம் வச்சு எங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல படம், அது கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதோட வரவேற்பு கொடுத்து அதுக்கு என்கரேஜ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. சோ இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ் மேனன் அவர்களுக்கு நன்றி. ஆனந்த் ஜீவா ரொம்ப அழகா போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, நீரவ் ஷா சாரோட அசோசியேட். சோ அவரோட அந்த சாயல் தெரியுது. இந்த படம் வெற்றி அடைவதற்கான எல்லா சாயலும் கண்டிப்பா இருக்கு. அந்த நிழல் நிஜமாகறதுக்கு நீங்க தான் காரணமா இருக்கணும். தேங்க்யூ.